அவங்களுடைய முதுகல்ல, அவங்களுடைய நெற்றிகள்ல, அவங்களுடைய விழாப்புறங்கள்ல அவங்க சேர்த்து வச்சாங்களே தங்கம், அதை பழுக்க காய்ச்சப்பட்டு அந்த 3 இடங்களிலும் சூடு போடப்படும். சூடு போட்டு சொல்லப்படும், குந்தும் தக்னிசூன் ஃபதூகு, நீங்க சேகரிச்சவை இவைதான், ஃபதூகு சுவையுங்கள் என்று சொல்லப்படும். அப்ப இந்த வசனத்தை அவர் சொல்லிக்கிட்டே என்ன செய்வாராம், வசதி உள்ளவங்களை எல்லாம் ரொம்ப கடுமையா தாக்கினார். அடிக்கல, வார்த்தைகளால. நீங்க இங்க சேகரிச்சு என்னங்க செய்ய போறீங்க? செலவழிங்க, மறுமைக்கு சேகரிச்சுக்கிறது. இங்க செலவழிச்சாலும் யாருக்கு? இங்க ஏழைகளுக்கு கொடுத்தாலும், இங்க அம்மாவோட பாதி செலவழிச்சாலும் அது யாருக்கு? இங்க செலவழிச்சீங்கன்னு சொன்னா மறுமையின் பேங்க்ல போய் போடுவோம். அப்படித்தானே? இங்க செலவழிக்கிறது இந்த மக்களுக்காக செலவழிக்கல, மாறாக மறுமைக்கு நீங்க சொத்துக்களை சேர்க்கிறீர்கள். மறுமையில உங்களுக்கு வீடு வாசல் வேண்டாமா? மறுமையில உங்களுக்கு இடம் வேண்டாமா? இந்த அற்ப அழியக்கூடிய உலகத்துல, இந்த மரணம் வரக்கூடிய உலகத்துல ஒரு இடம் வாங்குறதுக்கு நம்மளால முடியல. அப்படித்தானே? அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கம் உங்களுக்கு ஈஸியாக கிடைத்து விடுமா? இந்த அழிய போற உலகத்திலேயே இடம் ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது, சொர்க்கத்துல ஒரு இடம் ஈஸியாக கிடைச்சிருமா? அப்படி ஈஸியா கிடைக்க யாருக்குமே ஈஸியா கிடைக்காது. ஒருவர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னா அவன் என்ன செய்யணும்? பல சிரமங்களை மேற்கொள்ள வேண்டும். சொர்க்கம் இந்த உலகத்தில் எதால மூடப்பட்டிருக்கு? சிரமங்களால் தான் மூடப்பட்டிருக்கின்றது. சொர்க்கம் சிரமங்களாலே மூடப்பட்டிருக்கின்றது. யார் இந்த உலகத்தில் சிரமங்களை அனுபவிக்கிறீர்களோ, கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறீர்களோ, யார் அம்மாவுடைய பாதி சேவடிக்கிறீர்களோ, இதை அடைஞ்சாத்தான், அந்த சிரமத்தை அடைஞ்சாத்தான் மறுமையில அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். நரகம் ஆசைகளாலும் பாவங்களாலும் மூடப்பட்டிருக்கின்றது. யார் இந்த உலகத்தின் ஆசைகளை நிறைவேற்றுகின்றீர்களோ, யார் இந்த உலகத்தின் நல்லது கெட்டது என்று ஆய்வு பண்ணாமல் கெட்டதிலேயே மொழிபெய் கிடைக்கிறீர்களோ, அவர்களுக்கு மறுமையினாலே நரகத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் எடுத்து உரைக்கிறாரு. வசதி உள்ளவங்களுக்கு பயம் வருது, என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி கடுமையா என்ன செய்யறாரு? தாக்குறாரு, வார்த்தைகளால தாக்குறாரு. அப்ப உடனே என்ன செய்யறாங்க? முஆவியா கிட்ட போறாங்க. முஆவியா அவர்களே, இவர் வசதி உள்ளவங்களை பார்த்தாலே கடிச்சு கொதறாரு, என்னன்னு கேளுங்க. வசதி உள்ளவங்களை பார்த்தாலே இவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பேசுறாரு அப்படிங்கிறாங்க. அப்ப சொன்ன உடனே முஆவியா என்ன செய்யறாங்க? அவரை கூப்பிடுறாங்க. அபூதர், இங்க வாங்க, நீங்க ரொம்ப தாக்காதீங்க மக்களை, ரொம்ப கடினமான வார்த்தைகளை கொண்டு பேசாதீங்க, சொல்லுங்க, குர்ஆன் வசனத்தை சொல்லுங்க, இலகுவா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. அதே மாதிரி 100% இஸ்லாம் வழங்க சொல்லிருச்சு. யார் 100% வழங்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க சொத்துக்களை என்ன செய்யலாம்? அவங்க அந்த நகைகளை வச்சுக்கிடலாம். அதையும் தாண்டி அவங்க தர்மம் செஞ்சாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு மறுமையில பலனாக அமையும். அது அவங்க இறைச்சத்தை பொறுத்து. நீங்க டிமாண்டிங்க வைக்கிறீங்க, நீங்க அவங்களை கடுமையா தாக்குறீங்க, செஞ்சே ஆகணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க அதே மாதிரி அவங்களை இருக்க நீங்க செய்யலாமா? நான் நினைக்கிற மாதிரிதான் நீ வாழும் அப்படின்றத நீங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவங்க இறைச்சத்தின் அடிப்படையில் அவங்க வாழ்ந்துக்கிடுவாங்க. நீங்க ரொம்ப போட்டு என்ன செய்யாதீங்க, மக்களை டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவரால் ஒத்துக்க முடியல. எல்லாரும் அநியாயம் செய்யக்கூடியவங்க. நிச்சயமாக இந்த உலகம் மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் காத்து இருப்பதை போன்றே இந்த உலகம் இருக்கவில்லை. இந்த உலகத்தின் அடிமைகளாக எல்லாரும் மாறிவிட்டீர்கள் என்று என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. எந்த காலகட்டங்க இது? எந்த காலகட்டத்தை சொல்றாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, பல சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சொல்றாரு, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த உலகத்திற்கு அடிமையாக ஆகிவிட்டீர்கள். இந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்தாருன்னு சொன்னா, அப்பவே அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. அவர் இந்த காலகட்டத்துல வாழ்ந்து இந்த இஸ்லாமிய மக்களை பார்த்தாருன்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும்? யாருமா என்னை எடுத்துக்காலாம் துவா செஞ்சிருவாரு. நான் வேணாக்கு இருக்கவே மாட்டான்னா, என் உயிரை வாங்கிறான்லாம் துவா செஞ்சிருவாரு. அப்ப அப்படி சொல்றாங்க. உடனே முஆவியா என்ன செய்யறாரு? உஸ்மானுக்கு லெட்டர் எழுதுறாரு. உஸ்மான் அவர்களே, அபூதர் செயல் சரியில்லை, இவரை அழைச்சிக்கிடுங்க அப்படின்ட்டு. மதீனாவுல இருந்து அழைப்பதற்கு அபூதர் அவர்களுக்கு வருது, அழைப்பு கடிதம் வருது. அபூதரே வாங்க, உங்ககிட்ட பேசணும். அப்போ உடனே என்ன செய்யறாங்க? ஜனாதிபதி அழைப்பை ஏத்துக்கிறோம் இல்லையா? முதலமைச்சர் நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா இங்க வாங்கன்னு கூப்பிட்டா என்ன செய்ய போகணுமா இல்லையா?
அப்போ அவர் அபூதர் என்ன செய்யறாரு, உஸ்மான் அவர்கிட்ட போறாரு. போயிட்டு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி நீங்க பண்ண வேணாம், தாவா பணியை வந்து இலகுவாக்குங்க, ரொம்ப கடினமாக்காதீங்க. அந்த மக்கள் வந்து ஜக்காத்து கொடுக்குறாங்க இல்லையா, அதையும் தாண்டி அவங்க செல்வத்தை செலவழிக்கிறாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு நன்மை, அவங்களுக்கு விளங்கணும்ல. நீங்க வந்து டிமாண்டிங்கா வைக்காதீங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப இதை கேட்கவே இல்லை. உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு உஹது மலையிலோ தங்கம் கிடைச்சாலும் அவங்க கடனை அடைச்சிட்டு எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சிருவாங்களாம். எனக்கு வசியம் சொல்லியிருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதர், செல்வத்துல யாரும் சேகரிச்சு வைக்க கூடாது, இதுல என்னுடைய மரணம் வரைக்கும் நான் உறுதியா இருப்பேன் அப்படிங்கிறார். உறுதியா இருப்பேன். அந்த தாவாவை அங்கேயே செய்யறாரு, மதீனாவிலே செய்யறாரு. உஸ்மான் என்ன செய்யறாரு, அழைக்கிறாரு. நீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த மனிதர்களை விட்டு எங்களை விட்டு தூரமான இடத்துக்கு போயிருந்தீங்களான்னு கேட்கிறாரு. எந்த அளவுக்கு அவருடைய தாவா பணி இருந்தா சொல்லுவாங்க. அப்ப அவருக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, எனக்கு இந்த மனிதர்களோட வாழ விருப்பம் இல்லை, இப்படிப்பட்ட மனிதரோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் அவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர் போகும்போது அவருக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறாங்க. ஒரு வேலையாளு, அப்புறம் தன்னுடைய மனைவி, அவர் 3 பேர் என்ன செய்யறாங்க, ரபதா என்ற இடத்துக்கு போயிடறாங்க. 500 கிலோமீட்டருக்கு தாண்டி என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், எந்த ஒரு ஆட்களும் நடமாட்டம் இல்லாத இடம். அண்டை வீட்டார் இல்ல, எதிர்க்க வீடு கிடையாது, இந்த சைடு இல்ல, பின்னாடி இல்ல, எந்த சைடுமே ஆட்கள். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு காட்டுக்குள்ள அவர் இருக்கிறார், ஒரு காட்டுல அவர் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டாரு. அப்ப ரொம்ப தூரம் பயணிக்கணும். ஹஜ்ஜுடைய காலகட்டங்கள்ல மட்டும் அந்த பாலைவனத்துல என்ன செய்வாங்க, ஹாஜிகள் வருவாங்க, பல நாடுகள்ல இருந்து நடந்து வருவாங்க. அப்ப மட்டும் ஹாஜிகளை மட்டும் மனிதர்களை பார்க்கறதா இருந்தா வருஷத்துக்கு யார பார்க்கலாம், ஹாஜிகளை பார்க்கலாம், ஹஜ் செய்யக்கூடியவர்களை பார்க்கலாம். அது தவிர வேற எந்த ஒரு மனித நடமாட்டோமே இல்லை. அந்த அளவுக்கு அவர் ஒதுக்கிட்டாரு. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வணங்கிக்கிட்டு இருந்துட்டாரு. இறுதியாக அவருக்கு மரணம் நெருங்குகிறது. சஹாபாக்கெல்லாம் போய் என்ன செய்வாங்க, அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவாங்க. பார்த்துட்டு வந்தா எந்த சஹாபியும் அழாம வரமாட்டாங்களாம். அவருடைய வாழ்க்கை லைஃப பார்த்துட்டு எந்த சஹாபியும் அழாம திரும்ப மாட்டாங்களாம். கேட்பாங்களாம், அபூதர்ரே, நீங்களும் ஒரே ஆடை அணிகிறீங்க, இந்த ஆடை நல்லா இருக்குது, அதே ஆடை இந்த அடிமைக்கு கொடுத்துருக்கீங்க, உங்க வேலையாட்களுக்கு அதே ஆடையை கொடுத்துருக்கிறீங்களே. 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்களாம். அந்த வேலையாரும் அபூதர் அவர்களும் முதலாளி அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்களாம். நீங்களும் அதே ஆடை, அவருக்கு அதே ஆடை வழங்கிருக்கீங்க. இந்த 2 ஆடை ஒண்ணு சேர்ந்தா உங்களுக்கு ஒரு முழு ஆடை கிடைக்குமே, ஒரு கம்ஃபர்டபுளா அமையுமே, நீங்க அவருக்கு அந்த ஆடை கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அவர் சொல்வாராம், உங்களுக்கு தெரியாதா, என்னுடைய தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, நீ விரும்புறத உன்னுடைய சகோதரனுக்கு விரும்பு அப்படின்னாங்களே, நான் இதை விரும்பினேன், என்னுடைய சகோதரனுக்கு நான் அதை விரும்பி இருக்கிறேன், நீங்க இதுல தலையிடாதீங்க அப்படிம்பாங்க. அப்ப தன்னுடைய அடிமைக்கும் தன்னுடைய வேலையாட்களுக்கும் அதே ஆடை வழங்கக்கூடியவராக இருந்தாரு. மிகவும் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவராக என்ன செஞ்சாரு, இருந்தாரு. எந்த ஒரு உதவியும் யாருக்கிட்டையும் நாடாம இருந்தார். இப்படிப்பட்ட நேரத்துல அவருக்கு மரணம் நெருங்குகிறது. தன்னுடைய 72, 75 வயதுகள்ல அவர் மௌத்தா போறாரு. அந்த மரணிக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது சக்ராத்துடைய அந்த வேதனையில ஒரு 2-3 நாள் மரணிக்கிற மாதிரி இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா, தன்னுடைய மனைவி கிட்ட பாக்குறாரு. மனைவி என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க, பயங்கரமா அழுகுறாங்க. அப்போ ஏமா அழுகுற அப்படின்னு கேட்கிறப்போ, ஏங்க நீங்க மௌத்தா போயிட்டீங்கன்னு சொன்னா நான் எப்படி உங்களை அடக்கம் செய்யறது, நான் தனியா இருக்கிறேன், யாருமே இல்லாத நேரத்துல வந்து நீங்க இருக்கிறீங்க, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, அப்போ உடனே அவர் சொன்னாராம், உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு கூட்டத்தோட நான் நின்றேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தனியாக மரணிப்பார், அந்த தனியாக மரணிக்கக்கூடிய தோழரை அடக்கம் செய்ய ஒரு முஸ்லிம் கூட்டமே வரும் என்று சொன்னாங்கம்மா. அந்த கூட்டத்துல எல்லாரும் மூத்தாயிட்டாங்க, நான் மட்டும்தான் பாக்கியா இருக்கிறேன். நபியோட சொன்ன மாதிரி நான் மட்டும்தான் தனியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
இப்ப நான் தான் சக்கராத்துடைய வேதனை எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் மௌத்தா போன பிறகு நிச்சயமாக அல்லாஹ் மீது ஆணையாக என்னை அடக்கம் செய்வதற்கு ஒரு முஸ்லிம் கூட்டமே வரும், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அப்ப உடனே அந்த அம்மா அழுகுறாங்க. எப்படிங்க வரும்? இது ஹஜ்ஜுடைய காலமும் கிடையாது. ஹஜ்ஜுடைய காலமாக இருந்தா ஹாஜிகள் எங்கிட்ட அங்கிட்டு பயணிப்பாங்க, நம்ம போய் அழைச்சிக்கிட்டு வந்துடலாம். அதே மாதிரி சரியான மழை காலமாக இருக்குது, இது சேரும் ஜகதி அதிகம் நிறைந்த ஒரு இடமாக இருக்குது, எப்படி மக்கள் வருவாங்க அப்படின்னு. நிச்சயமா தூதர் போய் பேசவே மாட்டார் அப்படிங்கிறாங்க. அப்ப சொன்ன உடனேயே என்ன செய்யறாங்க, அந்த சக்கராத்துடைய வேதனை இருந்து கொண்டே இருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்துல மரணிக்கக்கூடிய தருவாறு இருக்கிறாங்க. அப்ப இருக்கக்கூடிய நேரத்துல போய் இங்க வெளியில பாருங்க, யாராவது வருவாங்க நாளைக்கு கூடுறாங்க. வெளியே போய் பாக்குறாங்க, யாரும் காணோம். மறுபடியும் போய் பாக்குறாங்க, யாரையும் காணோம். இப்படி இருக்கிறப்போ அவருக்கு சக்கராத்துடைய வேதனை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போ உடனே என்ன செய்யறாங்க, மீண்டும் அந்த அம்மா வர்றாங்க. வரும்போது தூரமா ஒரு கூட்டம் அங்கிருந்து வருது. பாக்குறாங்க, ஓ இஸ்லாமிய கூட்டமே இங்க வாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கத்துறாங்க. கத்தி என்ன செய்யறாங்க, சைகை எல்லாம் செய்யறாங்க, இங்க வாங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி உயரமான இடத்துல இருந்துகிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த இஸ்லாமிய கூட்டம் கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சு பாத்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்க சைகை செஞ்சதை பார்த்துட்டு வர்றாங்க. கிட்ட நெருங்குறப்ப யாருன்னு சொன்னா அப்துல்லா இப்னு மசூத் அதுல இருக்கிறாரு. அந்த சஹாபாக்கள், அதுக்கப்புறம் தாபீன் எல்லாம் அதுல இருக்கிறாங்க. அப்ப இருக்கக்கூடிய இடத்துல அப்ப சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் மரண தருவாயில இருக்கிறாரு, தயவு செய்து வாங்க, வந்து இவர் இருந்துட்டு அவர் மௌத்தா போன அடக்கம் செஞ்சுட்டு நீங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனேயே என்ன செய்யறாங்க சொல்லி, யார் அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் யாரு அப்படின்னு கேட்கிறப்போ அபுதர் அப்படிங்கிறாங்க. அபுதர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வர்றாங்க. யாரு? அப்துல்லா இப்னு மசூத். ஓடோடி என்ன செய்யறாங்க, வர்றாங்க. எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க, அழுகுறாங்க. நபியவர்கள் சொன்ன மாதிரி தனியாக அவர் மரணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு அவரோட என்ன செய்யறாங்க, பேசுறாங்க, சலாம் சொல்றாங்க. சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, நான் மௌத்தா போன பிறகு என்னை வந்து அப்ப சொல்றாங்க, பெத்தியாமா அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையான விஷயத்த சொல்லிட்டாரு பாத்தியா, பெத்தியா அடக்கம் செய்வதற்கு ஒரு கூட்டமே வந்துருச்சு பாத்தியா அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. அழுது முடிச்ச உடனே என்ன செய்யறாங்கன்னா, அந்த கூட்டத்துக்கிட்ட கேட்கிறாங்க, நான் மரணித்த பிறகு என்னை எந்த ஒரு ஆட்சி பொறுப்பிலும் இருக்கக்கூடியவர் என்ன செஞ்சிடக்கூடாது, எனக்கு தொழுக வச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆட்சி பொறுப்பு அந்த அளவுக்கு வெறுத்தார். யாருமே நீதியான ஆட்சி என்ன செய்யல, பண்ணல. எல்லாருமே கொஞ்சம் அப்படி இப்படின்ற ஆட்சியில என்ன செஞ்சாங்க, பண்ணாங்க. அதனால ஆட்சி பொறுப்பாளர்களே எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. அப்துல்லா இப்னு மசூத் சொன்னாரு, நான் வந்து எந்த ஒரு பொறுப்புல இல்ல அப்படின்றாரு. சொல்றாரு. சொன்ன உடனே கொஞ்ச நேரத்துல நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா, நான் இதுவரைக்கும் யாருக்கிட்ட எந்த ஒரு உதவியுமே கேட்டது கிடையாது. நான் மரணிச்சிட்டேன்னு சொன்னா உங்களுடைய ஆடைகள்ல யாராவது ஒரு ஆடை தர முடியுமா என்னை கபல் செய்வதற்கு அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, நான் தாரேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லிடுறாங்க. நீங்க எப்படி கேட்குறீங்க, நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் சில நேரத்துக்கு பிறகு அவர் மௌத்தா பொருள் வெயிட் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில அவர் என்ன செஞ்சிடறாரு, மரணிச்சிடுறாரு.